யங்ஸ்டர்ஸ்க்கே வந்து ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து கேள்விப்படுறோம். ஸோ ஏன் இந்த மாதிரி ரொம்ப சின்ன வயதிலே வந்து இதய சம்பந்தமான நோய்கள் வருது? இதய நோய்களால் பாதிக்கப்படக்கூடியவங்க எண்ணிக்கை தொடர்ந்து அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. WHO கூற்றுப்படி ஒரு வருஷத்துக்கு 17.1 மில்லியன் பீப்புள் வந்து இதய சம்பந்தமான நோய்களால் பாதிக்கப்படுறாங்க. இறக்கக்கூடிய நபர்களில் 5 நபர்களில் ஒருத்தருக்கு கண்டிப்பாக இதய நோய் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில ஆய்வறிக்கைகள் நமக்கே ரொம்ப பயமாக இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி இதய நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய பாரம்பரிய அரிசி வகை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசன்ட் டேஸில் நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கே வந்து ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து கேள்விப்படுறோம். ஸோ ஏன் இந்த மாதிரி ரொம்ப சின்ன வயதிலே வந்து இதய சம்பந்தமான நோய்கள் வருது? அதுவும் வந்து இதய நோய்களால் பாதிக்கப்படக்கூடியவங்க எண்ணிக்கை தொடர்ந்து அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. WHO கூற்றுப்படி ஒரு வருஷத்துக்கு 17.1 மில்லியன் பீப்புள் வந்து இதய சம்பந்தமான நோய்களால் பாதிக்கப்படுறாங்களாம். அதுவும் ஒவ்வொரு 40 செகண்டுக்கு ஒரு தடவையும் யாராவது ஒருத்தர் இதய நோயால் வந்து இறக்குறாங்க. இறக்கக்கூடிய நபர்களில் 5 நபர்களில் ஒருத்தருக்கு கண்டிப்பாக இதய நோய் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில ஆய்வறிக்கைகள் நமக்கே ரொம்ப பயமாக இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி இதய நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய பாரம்பரிய அரிசி வகை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு கவுனி அரிசி. எதனால் இதய நோய் வந்து வருது? ஸோ தொடர்ந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் ஸ்டைல், நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களும் சரியான அளவு, தேவையான அளவு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கக்கூடிய ஒரு உணவு முறைகள் வந்து நம்மக்கிட்ட கிடையாது. அதே மாதிரி ஒரு உடற்பயிற்சியும் வந்து கிடையாது. இது இல்லாமல் பரம்பரையும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ இதனால தான் வந்து இன்றைக்கு 30 வயதுகளிலே வந்து ஹார்ட் அட்டாக்கால் வந்து இறந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து கேள்விப்படுறோம். ஸோ இதற்கு இந்த மாதிரியான இதய சம்பந்தமான நோய்கள் வராமல், பிபி வராமல் தடுக்கக்கூடிய ஒரு அரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி. ஸோ இந்த கருப்பு கவுனி அரிசி வந்து இங்கிலீஷில் ஃபார்பிட்டன் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன் இது ஃபார்பிட்டன் ரைஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு காலத்தில் இந்த அரிசியை வந்து மன்னர்கள் மட்டும் அதிகமாக வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதை வந்து ஒரு சீக்ரெட்டாகவும் வச்சுருக்காங்க. எதனால் மன்னர்கள் அதிகமாக பயன்படுத்தினாங்கன்னா, இதில் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மையினால் அவங்களுக்கு நல்ல உடல் பலம், மனோபலம், அவங்களுடைய ஆயில் வந்து நல்லா விருத்தி ஆகுது. இந்த மாதிரியான ஒரு காரணத்தினால ஸோ அவங்க இதை வந்து சீக்கிரட்டாகவே வச்சுருந்தாங்க. ஸோ இந்த கருப்பு கவுனி அரிசியில் ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த கருப்பு கவுனி அரிசியில் வந்து 8.5 கிராம் அளவுக்கு புரோட்டீன் சத்து வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான அயன், அதாவது ஒரு 3 கிராம் அளவுக்கு வந்து இதில் வந்து அயன் சத்து இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி கரையக்கூடிய நார்ச்சத்து வந்து ஒரு 4.9 கிராம் அளவுக்கு இதில் கரையக்கூடிய நார்ச்சத்து வந்து இருக்குது. ஸோ இந்த அரிசி வந்து கருப்பாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய ஆந்தோசைனின் அப்படிங்கிற ஒரு நிறமி தான். ஸோ இந்த ஆந்தோசைனின் வந்து அதாவது மேற்கத்திய நாடுகளில் இந்த ஆராய்ச்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா, 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் ப்ளூபெர்ரி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடம்புக்கு நிறைய வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கிடைக்கும். அதை விட 1 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இந்த பிளாக் ரைஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த கருப்பு கவுனி அரிசி சாப்பிட்டீங்கன்னா அதை விட அதிகமான அளவு வந்து உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா, அன்றாடம் நம்ம உடம்புல மெட்டபாலிசத்தினால வரக்கூடிய கழிவுகள், ஸோ இந்த கழிவுகளை வந்து வெளியேற்றுறது, ஸ்ட்ரெஸ்னால வரக்கூடிய ஸோ ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் எல்லாத்தையுமே வந்து வெளியேற்றுறது. ஸோ இதுதான் வந்து இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸில் முக்கியமானதான் இந்த ஆந்தோசைன். ஸோ இந்த அரிசியை வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்ம உடம்புக்கு தேவையான இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து கிடைக்கிறதுனால புற்றுநோய் வராமல் தடுக்குது, இதய சம்பந்தமான நோய்கள் வந்து வராமல் தடுக்குது. ஸோ இந்த மாதிரி நமக்கு அது ஆரோக்கியமான ஒரு பலனை வந்து தருது. இன்னொன்று, இதில் இருக்கக்கூடிய கரையக்கூடிய நார்ச்சத்து. ஸோ நார்ச்சத்து அப்படிங்கிறது இப்போல்லாம் நம்ம நிறைய விளம்பரங்களில் கூட கேள்விப்படுறோம். சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா, இனிப்பு இருக்கான்னு கேட்காதீங்க, அதில் வந்து நார்ச்சத்து இருக்கான்னு கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எதனால் அந்த நார்ச்சத்தை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் வந்து உடனே நம்ம ரத்தத்தில் ரத்த சர்க்கரையை வந்து அதிகப்படுத்துது அப்படின்னா உடனே நமக்கு இன்சுலின் வந்து தேவைப்படும். ஸோ அப்படி இல்லாமல் அந்த உணவை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம ரத்தத்தில் வந்து சர்க்கரையை மெதுவாக வந்து அதிகப்படுத்துது அப்படின்னா நமக்கு இன்சுலினோட தேவை வந்து இருக்காது. அதே சமயம் நம்ம எப்போவுமே எனர்ஜெட்டிக்காகவும் இருப்போம். ஸோ ஒரு உணவில் வந்து கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் வந்து இருந்தது அப்படின்னா அந்த உணவு மெதுவாக நம்ம உடம்பால் உட்கிரகிக்கப்படும். ஸோ அதனால் நமக்கு இன்சுலினோட தேவை இருக்காது. நம்ம செல்களும் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால பாதிக்கப்பட்டு ரொம்ப சீக்கிரமாகவே முதிர்ச்சி அடையாது. ஸோ அதனால் இந்த கருப்பு கவுனி அரிசியை வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது நம்ம உடம்புக்கு தேவையான அந்த நார்ச்சத்து கிடைக்கும். இன்னொன்று, இதில் அதிகப்படியான அயன் சத்துக்கள் இருக்கிறதுனால நம்மளுடைய செல்களுக்கு தேவையான இந்த ஆக்சிஜனும் வந்து கிடைக்கும். ஏன்னா ஹீமோகுளோபின்ல வந்து முக்கியமான ஒரு கண்டென்ட் பார்த்தீங்கன்னா அயனும் குளோபின் சொல்லக்கூடிய ஒரு புரோட்டீன் தான்.
ஸோ இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான அந்த அயன் சத்து வந்து நமக்கு தேவையான அளவு ஆக்சிஜனை கொடுக்கறதுனால, முக்கியமாக இதய செல்களுக்கும் மூளை செல்களுக்கும் அதிகமான அளவு ஆக்சிஜன் கிடைக்கிறதுனால நம்ம ரொம்ப ஆக்டிவாகவும் இளமையாகவும் இதய நோய் வராமலும் நம்ம வந்து வாழலாம். ஸோ இந்த கருப்பு கவுனி அரிசி அப்படிங்கிறத நம்ம டெய்லி எடுத்துக்க முடியல அப்படின்னாலும் வாரத்தில் ஒரு 2 நாளாவது நம்ம எடுத்துக்கலாம். இந்த கருப்பு கவுனி அரிசி சமைக்கிறதுல ஒரு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து வேகும். இது வந்து நீங்கள் ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சமைச்சிங்க அப்படின்னா இது நல்லா வந்து வெந்து அதை வந்து நீங்கள் கஞ்சியாக வந்து சாப்பிடலாம். இல்லை வந்து கருப்பு கவுனி அரிசி புட்டா வந்து சாப்பிடலாம். ஸோ ஏதாவது ஒரு வகையில் வாரத்தில் ஒரு 2 நாளாவது நம்ம இந்த அரிசியை வந்து ஒரு கப் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதய நோய்கள் வந்து வராமல் தடுக்கலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த ஆந்தோசைனின், அதே மாதிரி அதிகப்படியான புரோட்டீன், ஃபைபர், அயன், இது எல்லாமே வந்து இதய நோய் வராமல் தடுக்கிறதாக ஆய்வறிக்கைகள் வந்து சொல்லுது. ஸோ ரொம்ப யங் ஏஜ்லேயே வரக்கூடிய இதய சம்பந்தமான பிரச்சனைகள், அதுவும் சமீப காலமாக நம்மளுடைய இளைஞர்கள் வந்து இந்த மாதிரி இதய நோய்களால் பாதிக்கப்படும் பொழுது அது மிகப்பெரிய ஒரு மனக்கவலையாகவே நமக்கு மாறுது. ஸோ அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு வந்து இந்த கருப்பு கவுனி அரிசியை நம்ம தொடர்ந்து உணவில் பயன்படுத்திட்டு வரலாம். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள்: அல்சர், செரிமான கோளாறுகள், இரத்த சோகை, உயர் இரத்த அழுத்தம், அதீத கொழுப்பு, வெரிகோஸ் வெயின், உடற்பருமன், உடல் பலவீனம், தோல் நோய்கள், மூட்டு தேய்மானம், தண்டுவட பிரச்சினைகள், முடக்குவாதம், கீழ்வாதம், பக்கவாதம், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க, புற்றுநோய், மூலம், பௌத்திரம், மாதவிடாய் கோளாறுகள், குழந்தையின்மை, பாலின கோளாறுகள், சிறுநீரக கல், சிறுநீரக செயலிழப்பு, நீரிழிவு நோய், கொழுப்பு கல்லீரல், இதய நோய்கள், தைராய்டு, ஆஸ்துமா, ஒற்றை தலைவலி, சைனஸ், ஞாபக மறதி, மன அழுத்தம், முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் சௌமியா அம்பத்தூர், டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மங்கையர்கரசி வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் ஷர்மிளா திருச்சி, டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் லலிதா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், ஓசூர் டாக்டர் சந்தியா, டாக்டர் அம்ருதா பெங்களூர், டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தார்த் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகுவலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா? அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர், மகாராஜா தைலம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். இப்பொழுது ஆன்லைனிலும் வாங்கலாம். For more details, log into www.srivarma.online. Call 9994211666.